நண்பர்கள், தோழர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். பொதுவாக உடல் எடை குறைப்பு அப்படிங்கிறது நம்மில் நிறைய பேருக்கு சவாலான விஷயமாக இருக்கிறத பார்க்குறோம். நம்மில் நிறைய பேர் உடல் எடை குறைப்புக்கு நான் 1000 முயற்சிகள் செய்தாகிவிட்டது, 1 கிராம் கூட எனக்கு எடை குறையவில்லைன்னு வருத்தப்படுறதையும் பார்க்கிறோம். சிலர் கடினமான முயற்சிக்கு பிறகு உடல் எடை குறையிற போல இருந்தாலும் கூட உடல் எடை மீண்டும் மீண்டும் அதிகரித்து சிரமப்படுத்துகிறது. உடல் எடை குறைப்புக்காக லட்சக்கணக்கான ரூபாய் கூட செலவாகிவிட்டது, என்னுடைய உடல் எடை குறையவே இல்லை. நிறைய புலம்பல்கள் வரதை பார்க்குறோம் இல்லையா? இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காய், இந்த காயை தினசரி 100 கிராம் உங்களுடைய மதிய உணவோடு சேருங்க. 2 மண்டலங்கள் 100 நாட்கள் சாப்பிடுங்க. எந்த முயற்சியுமே இல்லாமல் உங்களுடைய உடல் எடை கணிசமாக குறைந்து போயிருப்பது, குறிப்பாக தொப்பை பகுதின்னு சொல்லக்கூடிய அடி வயிற்றில் சேர்ந்திருக்கக்கூடிய கொழுப்பு கரைந்து போயிருப்பதை நம்ம பார்க்க முடியும். என்ன காய்? கோவைக்காய். பொதுவாக ஒரு 40 வருடங்கள் 30 வருடங்களுக்கு முன்பெல்லாம் கோவைக்காய் உணவாக சாப்பிடுகின்ற வழக்கமே நம்முடைய கலாச்சாரத்தில் இல்லாமல் இருந்ததை பார்த்தோம். கிராமங்களில் மட்டும் கோவைக்காவை பறிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து அதை சமையல் செஞ்சு சாப்பிடுவாங்க. நகரங்கள்லாம் கோவைக்காயை பார்க்கவே முடியாது. ஆனால் தொன்று தொட்டு, அதாவது சங்க இலக்கியங்களில் கூட கோவைக்காயை பற்றிய குறிப்புகளும் வயிறு சார்ந்த உபாதைகளை அது எவ்வாறு குணப்படுத்த உதவுகிறது அப்படிங்கிற நிறைய குறிப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்கணும். நெல்லிக்காய் எப்படி தொன்று தொட்டு நம்முடைய சமூகத்தில் சங்க இலக்கியங்களில் இருந்து வருகிறதோ அதே போல் கோவைக்காயை பற்றியும் நிறைய குறிப்புகள் இருக்கிறத பார்க்குறோம். எப்படி சார் உடம்பு எடைக்கு கோவைக்காய்க்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தீங்கன்னா, கோவைக்காயில் 5 நல்ல பண்புகள் இருக்கிறத பார்க்க. முதலாவது பண்பு, அதீதமான நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளில் கோவைக்காய் ஒன்றாக இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி கோவைக்காயை சாலடாகவோ அல்லது வேக வைத்த உணவாகவோ அல்லது வதக்கிய பொரியல் உணவாகவோ நாம் சாப்பிடும்போது, ஒரு 100 கிராம் அளவுக்கு சாப்பிடும்போது வயிற்றில் 30% இந்த கோவைக்காய் நம்ம வயிற்றை நிரப்பி விடுவதை நம்ம பார்க்கிறோம். நம்மில் நிறைய பேருக்கு மதிய உணவு தான் பெரிய உணவு, காலை உணவும் இரவு உணவும் சிறிய உணவு தான். அப்போ இந்த பெரிய உணவில் ஒரு 30% நார்ச்சத்து இருக்கக்கூடிய ஒரு உணவை நீங்கள் சேர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும்? நீங்கள் உட்கொள்ளக்கூடிய உணவுடைய அளவு உங்களுக்கு இயற்கையாகவே குறைய ஆரம்பிக்கும். அது மட்டுமல்ல, கோவைக்காயில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் கொழுப்பு சார்ந்த விகிதாச்சார மாறுபாடுகளை மாற்றுவதனால உங்களுடைய எடை கணிசமாக வேகமாக குறைய ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மதிய உணவுக்கு முன்பு, அதாவது மதிய உணவு சாப்பிடும்போது முதல்ல ஒரு 100 கிராம் அளவுக்கு சமைத்த அல்லது சமைக்காத கோவைக்காயை சாப்பிட்டு பிறகு உங்களுடைய உணவு என்னவோ அந்த உணவை சாப்பிடணும். 2 மண்டலம் இதை செஞ்சு பாருங்களேன். மிகப்பெரிய அளவில் உங்களுடைய எடை குறைவது மட்டுமல்ல, தொப்பை குறைந்து போய் கரைந்து போய் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். 2வது நல்ல குணம் கோவைக்காயை பொறுத்தவரையிலும் மலச்சிக்கலை நீக்கும். நிறைய மருத்துவ அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய உடல் எடை 50 கிலோன்னு வச்சுங்களேன், குறைந்தது 3-4 கிலோ கழிவுகள் அவங்களுடைய குடல்லையே இருக்குது அப்படிங்கிறாங்க. கோலன் கிளென்சிங்னு சொல்லக்கூடிய ஒரு தெரப்பி பண்ணும்போது உள்ளே இருக்க கழிவெல்லாம் அடித்து வெளியில் அனுப்பும்போது தொப்பை குறையிறது மட்டும் இல்லை, எடையே ஒரு 5 கிலோ குறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும் இல்லையா? கோவைக்காய்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி இந்த கோலன் கிளென்சிங்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ். பெருங்குடல், குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், மலமாக இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய சக்தி இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ அதை சாப்பிடும்போது உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் அழகாக வெளியில் போகும்போது எடை குறைவது மட்டுமல்ல, உருவ அமைப்பும் குறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். 3வது மிக அழகான ஒரு விஷயம், கோவைக்காயை பொறுத்தவரையிலும் குடல் புழுக்களை நீக்குவதற்கு மிகச்சிறந்த மருந்தாக கோவைக்காய் இருக்கிறத பார்க்கும். இன்றைக்கி கோவைக்காயில் இருக்க ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி குடல் புழுக்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நோய். எல்லாம் குழந்தைகளுக்கு தான் குடலில் பூச்சி இருக்குன்னு சொல்லுவோம், தவறு. நமக்கும் நிறைய இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த பூச்சிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக வயிறு பானை போல் வீங்கி கொண்டே போகிறத பார்க்க முடியும். கோவைக்காயை சாப்பிடும்போது இந்த குடல் புழுக்கள் வயிற்றிலிருந்து முழுமையாக கழிவாக வெளியேற்றப்படும் போது உடல் குறைவது மட்டுமல்ல,
நாம் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களும் நம்முடைய உடல் சத்துக்களாக திசுக்களாக மாறும்போது ஆரோக்கியமான ஒரு உடல் அமைப்பை நாம் பெறுவதை பார்க்க முடியும். 4வது வாய்ப்புண். இன்றைக்கு வாய் முதல் ஆசன வாய் வரை இருக்கக்கூடிய எல்லா வகையான புண்களையும் ஆற்றக்கூடிய சக்தி இந்த கோவைக்காய்க்கு உண்டு. இந்த கோவைக்காயை நாம் சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய செரிமான உறுப்புகளில் இருக்கக்கூடிய அழற்சிகள் மாறுவதையும் நம்ம பார்க்க முடியும். அலர்ஜின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு ஃபேக்டர் மாறுவதை நம்ம பார்க்க முடியும். நம்ம என்ன பண்ணுவோம், வயிறு புண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய மாத்திரைகளை சாப்பிட்றோம், வாய் புண்ணுன்னு நிறைய மாத்திரைகளை சாப்பிட்றோம். துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு வயிறு புண்ணுக்கும் வாய் புண்ணுக்கும் நாம் சாப்பிடுகின்ற மாத்திரைகள், பெரும்பாலான மாத்திரைகள் இன்றைக்கு நம்முடைய உடல் எடையை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பேண்டாசிட் ஆன்டாசிட் மாத்திரையை சாப்பிட்டே நீங்கள் பாருங்களேன், எடை கூடிக்கிட்டே போகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த சிரமத்தை குறைத்து வாய்ப்புண், அடிக்கடி ஏற்படுகின்ற அகற்சிகளால் ஏற்படுகின்ற அலர்ஜினால் ஏற்படுகின்ற தொல்லைகளை நீக்கக்கூடிய அழகான ஒரு சக்தி கோவைக்காய்க்கு உண்டு. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு கோவைக்காயை நாம் சாப்பிடும்போது நம்முடைய வளர்சிதை மாற்றம், மெட்டபாலிக் ரேட்டில் ஒரு பெரிய மாற்றம் வரதை நம்ம பார்க்க முடியும். இது எல்லாமே கிளினிக்கலி ப்ரூவன் தியரி. இது எதுவுமே நம்முடைய புத்தகத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டுமல்ல, இது ஒரு ப்ரூவன் தியரியாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த 5 விஷயங்களை அந்த கோவைக்காய் நம்ம உடம்புல பண்ண ஆரம்பிக்கும்போது செரிமானத்தை கூட்டுது, உடலில் இருக்க பித்தத்தை குறைக்குது, வாய் புண்ணை ஆற்றுது, குடல் புண்ணை ஆற்றுது, அமிலத்தன்மையை குறைக்குது, உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வாமையை குறைக்குது, குறிப்பாக வயிறு சார்ந்த ஒவ்வாமையை குறைக்கிறது. ஒரு 30% அதை சாப்பிடும்போது வயிறில் ஃபில்லிங் ஏற்பட்டு அந்த ஃபில்லிங்னாலேயே நமக்கு ஃபிசிக்கலாக காம்ப்ரமைஸ்டு ஃபுட்டாக இல்லாமல், இப்போது எல்லாருக்குமே டயட் பண்ணும்போது இந்த உணவை சாப்பிட்ணும், இந்த உணவை சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்லும்போது அந்த சாப்பிடக்கூடாத உணவு மேலே தான் நமக்கு பிரியம் அதிகமாகிறத பார்ப்போம். அப்போ பிரியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்ம அதை சாப்பிடும்போது உடல் எடை குறையுமா? குறையாது. ஆனால் இந்த கோவைக்காயை நீங்கள் உணவாக எடுத்துக்கொள்ளும்போது 30% உங்களுடைய வயிறு நிரம்புறதுனால உங்களுக்கு பிடித்த உணவு பிடிக்காத உணவுன்னு பாகுபாடு இல்லாமல் நீங்கள் எதை வேணால் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட எடை குறையிறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ கோவைக்காயை மட்டும் உணவில் தினசரி 100 கிராம் சமைத்த உணவாகவோ சமைக்காத உணவாகவோ மதிய உணவுக்கு முன்பு மட்டும் சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை 2 மண்டல காலம் 100 நாட்கள் இதை செய்யுங்க. 101வது நாள் உங்களுடைய எடை, உங்களுடைய அடிவயிறு எவ்வளவு தடிமனாக இருக்குது, அளவோடு இருக்குது, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பாருங்கள். மிகப்பெரிய அளவில் உடலுடைய எடையில் ஒரு மாற்றம் இருப்பதை நாம் பார்க்க முடியும். கோவைக்காயை உணவாக பயன்படுத்தியே எடையை குறைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இதைவிட பெரிய தத்துவங்கள் என்ன தேவை? கோவைக்காய் சாப்பிடுங்க, உடல் எடை குறையுங்க. குறிப்பாக அடிவயிற்றில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளையும் தொந்தியையும் குறையுங்க. இதை பயன்படுத்துங்க. இதன் 100 நாட்கள் இதை பயன்படுத்திய பிறகு இது உங்கள் உடலில் எந்த வகையான மாற்றத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட்டில் என்னோடு பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள். மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.